ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சிம்ம ராசியில் பிறந்தவங்க என்னென்ன பண்ணணும், அவங்க வாழ்க்கையில் என்னென்ன அவங்க பண்ணக்கூடாது, அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்க அப்பா எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கேளுங்க. இது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்க அவங்களுக்கு அந்த சிம்ம ராசிக்குரிய சின்னமான சிங்கத்தோட குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அவங்க கம்பீரமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. யாருக்கும் எந்த இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்பட மாட்டாங்க. இவங்க அரசு வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இவங்களுக்கு அரசியலை ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இவங்களை அறியாமல் ஈடுபாடு இருக்கும். புரட்சி கூட்டங்கள், மக்கள் புரட்சி, இந்த மாதிரி விஷயத்துலாம் அவங்க முதல் இடத்துல இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மக்களை கூட்டமாக சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாக இவங்க அரசியலில் இருந்தால் கூட இவங்க ஒரு சாதாரண தொண்டனாக இருக்க மாட்டாங்க. இவங்க அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இவங்களோட பேச்சு பார்த்திங்கன்னா ஒரு சபையில் பேசுகிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் கம்பீரமாக இருக்கும். இவங்களோட குரல் கணீர்னு இருக்கும். இவங்க பேசுகிறது ரொம்ப கம்பீரமாக இருக்குங்க. பேசுகிறது அவங்க பேசுகிறதே ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருக்குங்க. அதே போல் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஜெயிச்சிருவாருங்க. ஒரு பெரிய ஜெயிக்க முடியாத ஆளை கூட ஒரு பெரிய பிளான் போட்டு அப்படி பிளான் பண்ணி ஜெயிச்சிருவார். இவங்களுக்கு தலை குனிஞ்சு என்றைக்குமே நடக்க மாட்டாங்க. எப்போவுமே தலை நிமிர்ந்து கையை வேகமாக வீசி அப்படி கம்பீரமாக தான் இவங்க நடப்பாங்க. இவங்க நடக்கிறத பார்த்தாலே ரொம்ப கம்பீரமாக இருக்கும். அடுத்து இவங்களோட மனைவி எப்படி இருப்பாங்கன்னு பார்க்க தரலாம். அதாவது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களோட வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க? இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா அவங்க நல்லா படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் அவங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்குங்க. ஒன்று சொன்னோன்னா உடனே புரிஞ்சுக்குவாங்க. அந்த கற்பூர புத்தின்னு சொல்லுவோம்ல, அதே போல் சொன்னோன்னே உடனே புரிஞ்சுக்குவாங்க. அதுமாதிரி கணக்கு நல்லா பார்ப்பாங்க. எல்லா கணக்கு நல்லா போடுவாங்க. தொழில் பண்ணணும், ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனைவிக்கு, அதாவது வாழ்க்கை துணைக்கு அதிகமாக இருக்கும். அவங்க பேசுகிறதே பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை ஒரு வியாபார நோக்கத்தோடு தாங்க பேசுவாங்க. ரொம்ப தந்திரமாக பேசுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். புதுசாக ட்ரெஸ்ஸு போடணும், புதுசாக நகை வாங்கணும், அதாவது புதியன விரும்பிகளாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. ஆனால் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க மனைவி வெளியே பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை துணை ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் நீதி நேர்மை கட்டுப்பட்டவங்க. அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா அவங்க கண் முன்னாடி நடக்கிற தப்பு இவங்க கணவர் பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி தட்டி கேட்குற ஆளாக இருப்பாங்க. இவங்க ஒரு புது நிறமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படின்னா கொஞ்சம் கலர் கம்மியாக கருப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இவங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை ரொம்ப விரும்புகிறவங்களாக இருப்பாங்க. அவங்க அம்மாவை இவங்க கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களா கூட இருப்பாங்க. அதே போல் இவங்க நல்லா தூங்குவாங்க. ஆனால் வேலை வேகமாக செய்வாங்க. அதே போல் நல்லா அதிகமாக ரெஸ்ட் எடுப்பாங்க இவங்க வாழ்க்கை துணை அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இவங்க கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? இந்த சிம்ம ராசிக்காரங்களோட சகோதர சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இளைய சகோதரர்கள், அதாவது உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்களுக்கு அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. இவங்க தம்பி தங்கச்சிங்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும். அதே போல் இவங்க மூத்த அக்கா அண்ணங்கிட்ட நல்ல குணங்கள், நல்ல திறமைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, சிம்ம ராசிக்காரரோட அம்மா எப்படி இருப்பாங்க? இந்த சிம்ம ராசிக்காரோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கோபம் அதிகமாக படுறவங்களா இருப்பாங்க. எது சொன்னாலும் உடனே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறவங்களா இருப்பாங்க. டக்குன்னு கோவப்படுறவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இவங்க அம்மா பேர் நிச்சயமாக வீடு அப்படின்னா ஏதாவது ஒரு இடம் நிச்சயமாக இருக்கும். அதிகமாக கோவப்படுவாங்க, அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உடனடியாக சும்மா போகிறது கூட டக்குன்னு சண்டை ஆக்கிறவங்க, சண்டை போட்டுருவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. சரி, இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும்? இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தெய்வ கடாட்சம் அதிகமாக இருக்கும். குலதெய்வமாக இருக்கலாம், இல்லை விருப்ப தெய்வமாக இருக்கலாம். இவங்க பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே ஆன்மீக ஈடுபாடு, கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதே போல் இவங்க அப்பா அம்மாவை நல்லா மதிக்கிற குழந்தைங்க பிறக்குங்க. கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை காப்பாற்றுற குழந்தைகள் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிறக்கும். அதே போல் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபாடு அதிகமான குழந்தைகள் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிறக்கும். சரி, இவங்களுடைய எதிரிகள் எப்படி இருப்பாங்க? இந்த சிம்ம ராசிக்காரங்களோட எதிரிகள் பார்த்தீங்கன்னா அவங்க கருப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு, முகம் அவ்வளோ அழகாக இல்லாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்களுக்கு உடல் பலத்தை விட மூளை பலம் அதிகமாக இருக்கும். அவங்க பிளான் பண்ணி இவங்களை மாட்டி விடுறதே மூளை வச்சு ஒரு பிளான் பண்ணி தாங்க மாட்டி விடுவாங்க. இவங்க எதிரிகள் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, இந்த சிம்ம ராசிக்காரரோட அப்பா எப்படி இருப்பார்?
இந்த சிம்ம ராசிக்காரோட அப்பா பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியே அமைதியாக வீட்டில் ரொம்ப கோவப்படுவாருங்க. அதே போல் இவங்க வீட்டில் அவர் சொன்னதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவர் நினச்சது தான், அவர் என்ன நினைக்கிறோ அதை அப்படியே தாங்க செஞ்சுக்கிட்டு இருப்பார். யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டார். அவர் என்ன விருப்பமோ அது போல தான் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதே போல் இவரே ஏதோ ஒரு தொழில் பண்ணி சம்பாதிச்சு ஒரு இடம் ஒரு பேரில் நிச்சயமாக அவங்க அப்பா வச்சுருப்பாருங்க. சொந்த சம்பாத்தியத்தில் ஒரு இடம் நிச்சயமாக வச்சுருப்பாரு. அவர் பேரில் தான் அந்த இடம் வச்சுருப்பாரு. அதே போல் கோபம் அதிகமாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட ஒரு நல்ல குணமும் அதிகமாக இருக்கும். எப்படி கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்குன்னு சொல்கிறோமோ அதே போல் உங்கள்கிட்ட நல்ல குணங்களும் அதிகமாக இருக்கும். என்ன தொழில் இந்த சிம்மராசிக்காரங்க பண்ணலாம்? சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அழகு கலை தொழில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இவங்க வந்து ஜவுளி கடை வச்சாங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். செங்கல் மணல் ஜல்லி இந்த தொழில் பண்ணலாம். இவங்க பில்டிங் இடம் வாங்கி விற்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணலாம். ஹார்ட்வேர்ஸ் கடை வைக்கிறது உங்களுக்கு வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். பொதுவாக பெண்கள் விரும்பி அணிகிற பெண்கள் விரும்புகிற ஃபேன்சி கடை அந்த மாதிரி தொழில்களை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைச்சிட்டே இருக்கும். இவங்களுக்கு தொழில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பெண்களை சார்ந்து தான் இருக்கும். அடுத்து லாபம். இவங்களுக்கு எந்தெந்த வழியெலாம் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிச்சயமாக கல்வி மூலம் லாபம் உண்டுங்க. படிச்சிருந்தாங்கன்னா ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய பொறுப்பில் போகிறதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக லாபம் உண்டு. அதே போல் வியாபாரம் தொழில் மூலமாக நிச்சயமாக லாபம் உண்டு. இல்லை நீங்கள் தொழில் தான் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில் மூலம் நல்ல லாபம் உண்டு. அதுக்கப்புறம் பேச்சு மூலம் லாபம் உண்டுங்க. இவங்க என்ன பேசினாலும் அதை பணமாக மாற்றிடுவாங்க. இந்த புரோக்கரேஜ் வந்துருமா, ஒரு இடம் கிடக்கும், இவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்பாரு, எனக்கு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஃப்ரெண்டு வந்து கேட்பாரு. அதே மாதிரி இவருக்கு தெரிஞ்ச ஒரு டீ குடிக்கும் போது ஒரு இடம் கிடக்குது விற்கணும் அப்படின்னு சொல்லுவார். இவர் போய் நேராக அவர் ஃப்ரெண்ட்டை ஒரு இடம் இருக்குது வாங்குறியா அப்படின்னு சொல்லி மாற்றி தான் விடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 லாபம் பார்த்துட்டு போயிடுவார், புரோக்கரேஜ் வாங்கிட்டு போயிடுவாருங்க. அதே போல் உங்களுக்கு வந்து பேச்சு மூலம் நிச்சயமாக வருமானம் உண்டு. இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த வருமானம் கிடைக்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, செலவு உங்களுக்கு எந்தெந்த வழியில் ஆகும்? இவங்களுக்கு வந்து அம்மா வச்சு செலவு உண்டுங்க. அம்மா வச்சு செலவு நிச்சயமாக உண்டு. நீர் சம்மந்தமான நோய்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதன் மூலம் செலவு உண்டு. சளி பிடிச்சிக்கிறது, காய்ச்சல் இந்த மாதிரி செலவுகள் உண்டு. அம்மா வழியில் நிச்சயமாக இவங்களுக்கு விரயம் உண்டு. சரி, மொத்தம் 12 ராசிகள் உண்டு. அந்த 12 ராசிகளில் 5வது ராசி இந்த சிம்ம ராசி. சிம்ம ராசியோட உருவம் பார்த்தீங்கன்னா சிங்கம். சிங்கத்துக்கு வந்து எப்போவுமே வேட்டையாடாதுங்க. சிங்கம் வந்து பசி எடுத்தால் மட்டும்தான் வேட்டையாடும். அதே போல் தான் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வந்துட்டு ஒரு வேலை உன்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் உன்னால் சாதிக்க முடியாது அப்படின்னு யாராவது உங்களை தூண்டி விட்டாங்கன்னா இவங்க வந்து அந்த நேரத்தில் ரொம்ப வேகமாக வேலை செஞ்சு அதை வந்து முடிச்சிருவாங்க மற்றவங்களோட. அதே போல் சிங்கம் வந்து எப்போவுமே அப்படி ஒரு இடத்துல அமைதியாக படுத்திருக்கும். அதே போல் இவங்க நல்ல வேலை பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரீயாக உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பொதுவாக சிங்கம் வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு கோடு போட்டு வச்சுருக்குங்க. இந்த கோட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, இது என்னோட ராஜாங்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல் தாங்க இவங்க வாழ்க்கையிலையும் சரி, இவங்களோட தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி, அடுத்தவங்க வந்து மூக்கு நுழைக்கிறத வந்து இவங்க விரும்ப மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு சுதந்திர பறவையாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. பொதுவாக கூட்டமாக இருக்க ஆசைப்படுறதில்ல, தனியாக இருக்கிறத விரும்புவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. இவங்களோட தனிப்பட்ட இதுக்குள்ளே யாருமே தலையிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க ஒரு தலைவர்கள் அப்படின்னு சொல்லாங்க. நிறைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்காங்க. சிம்ம ராசியோட உருவம் வந்து சின்னவே பார்த்தீங்கன்னா சிங்கம் தான். இவங்க வந்து அதை மோதிரமாக செய்து அணிஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க. வாழ்க்கையில் நம்ம இந்த வயசில் இப்படி இருக்கணும், 20 வயசில், அடுத்து 30 வயசில் இதோட ஒரு பெரிய லெவலுக்கு போயிடணும், 40 வயசில் அதோட ஒரு பெரிய லெவலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப பிளான் பண்ணி காய நகர்த்துவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. இவங்கக்கிட்ட வந்து நெருங்கி பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப முடியாத விஷயங்க. ஏன்னா இவங்க யாரையுமே அவ்வளோ நம்ப மாட்டாங்க. அதனால் வந்து இவங்களை வந்து இவங்களுக்கு நம்பிக்கையானவங்களாம் மாறுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அது மாதிரி இவங்க வந்து எல்லா இடத்துலையும் இவங்க தாங்க முதலாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஒரு கூட்டத்துக்கு போனாங்கன்னா இவங்க தான் கெட்டாக இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா இவங்க தான் கெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் தலைமை வந்து இவங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் இவங்க கூட இருக்கவங்க நிறைய நன்மைகள் செய்வாங்க. அவங்க கூட இவங்க கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இவங்க தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நிறைய நன்மைகள் செய்வாங்க. அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. பொதுவாக இவங்களுக்கு வந்து வேலை நேரத்தில் கரெக்டாக வேலை பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. இவங்க வந்து கரெக்டாக வேலை வாங்குவாங்க. ஒரு இப்போ 5 பேரை வச்சு ஒரு இடத்துல வேலை செய்யலைன்னா 3 பேரை வச்சு ரொம்ப டைம் கம்மியாக அந்த இடத்துல வேலையை முடிச்சிடுவார். அதே போல் இவங்க வந்து ஆள் தேர்ந்தெடுக்கிற கூட, வேலைக்கு ஆள் எடுக்கிற கூட ரொம்ப யோசித்து இவன் நமக்கு செட் ஆவானா அப்படின்னு சொல்லி பார்த்து தாங்க எடுப்பாங்க. இவங்களுக்கு ஒத்து வரலன்னா அப்படியே அடித்து துரத்திட்டு விட்ருவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. அப்படி போயிருங்க, நீங்கள் தேவையே கிடையாது, எனக்கு என் வேலையை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு இவங்களே களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
இவங்க பேசும்போது குரல் வந்து இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் கூட கேட்குங்க, அவ்வளோ கணீர்னு இருக்கும். இவங்க பேசுறதே வந்து சாதாரணமாக பேசுறது கோவப்படுற மாதிரி இருக்கும். அதே போல் இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அதில் அப்படி போல்டாக நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இவங்ககிட்ட வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குங்க. நிறைய பணக்காரங்களோட பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் இவங்க நம்ப மாட்டாங்க. யாரையுமே இவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சதுனால இவங்க அவங்கள சீக்கிரத்தில் யாரையுமே நம்ப மாட்டாங்க. இவங்கள உடம்பு வந்து நல்லா வலுவாக இருக்குங்க. அதே மாதிரி மனதைரியம் வந்து அதோட வலுவாக இருக்கும். இவங்க வந்து நிறைய வாழ்க்கையில் பட்டு 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 தாங்க வந்திருப்பாங்க. அவங்க வந்து எடுத்தோன்னெலாம் பெரிய லெவலெலாம் இருந்திருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஒருத்தங்க இவங்கள புகழ்ந்து பேசுறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து இவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஏன்னா புகழ்ந்தாலே அவன் நமக்கு அடுத்து ஆப்படிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டா தெரியும். இது ஒரு நெருப்பு ராசிங்க. நெருப்பு ராசிங்கிறதுனால கோபம் அதிகமா வரும். நீங்க வந்து திருமணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை துணையிட்ட விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து போங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்ம தான் எல்லாம், நமக்கு கீழே நம்ம சொல்றதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியே பேசுற மாதிரி உங்க வாழ்க்கை துணைகிட்ட, உங்க மனைவிட்ட, உங்க கணவன்கிட்ட பேசுனீங்கன்னா வாழ்க்கை வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காதுங்க. இவங்க வந்து தனிமையை விரும்புறதுனால எல்லார்ட்டுமே எரிஞ்சு எரிஞ்சு தான் பேசுவாங்க. இவங்க சொந்தக்காரங்க தான் அவங்ககிட்ட எரிஞ்சு தான் பேசுவாங்க. ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க, ஒரு நேரம் கோபத்துல என்னன்னு தெரியாம அப்படி கத்திடுவாங்க. சின்ன வயசுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்குங்க. அவங்களுக்கு வந்து பிற்பகுதியில் வந்து நிறைய கஷ்டங்கள் போராட்டங்கள்லாம் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க. அதே போல் இவங்க இவங்க ஃபேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, இவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா, இவங்களோட தாத்தா அந்த முகமைப்பில் இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்னோர்களோட முகமைப்புல தான் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இவங்க வந்து இவங்க வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு சளி பிடிச்சவங்க, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஏதாவது சளி காய்ச்சல் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குங்க. அதே போல் ரொம்ப அப்பாவி மாதிரி காட்டிக்குவாருங்க, ஏமாளி மாதிரி இப்படி காட்டிக்குவார். வெளியே பார்த்தீங்கன்னா இவருக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி காட்டிக்குவார். ஆனால் இவரோட எடுக்கிற முடிவுகள் எல்லாமே, இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே 20 வருஷம் 25 வருஷத்தை ஏம் பண்ணி தாங்க இருக்கும். இவரோட எல்லா முடிவுகளும் ரொம்ப ஏம் பண்ணி எடுப்பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும், இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிளான் பண்ணி அடிப்பாரு அப்படின்னு கூட சொல்லாங்க. அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவார். ஆனால் அது யாருக்குமே தெரியாம பண்ணுவார். சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மட்டும் உதவி பண்ணுவார். அதே மாதிரி அன்னதானம் போடுறாங்கன்னு கோயிலில் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், இவரு தாங்க பணம் அதிகமாக கொடுப்பாரு. ஆனால் அதை சொல்லவே மாட்டார். இவங்ககிட்ட டிடெக்டிவ் வேலைலாம் கொடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். எவ்வளோ தப்பு பண்ணவும் யாராக இருந்தாலும் கரெக்டாக இவர் வந்து சொல்லிடுவாருங்க. அதே போல் மந்திரங்கள் நிறைய படிச்சிருப்பாரு. கோயிலில் மந்திரங்கள் அதெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இவங்களுக்கு வந்து அதே போல் அதிகமாக பணம் செலவு பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு பண்ணுவாங்க, கூட போகிறவங்களுக்கு அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க. அது எதுக்கு நம்ம பண்ணணும், நமக்கு தேவைன்னா நம்ம சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து எதுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதேமாதிரி இவங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா முதல்ல போய் இவங்க தாங்க எல்லாருக்கும் வாங்க நீங்கள் சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க அவ்வளோ கவனிப்பாங்க. ஆனால் தேவையில்லாமல் பணம் செலவு பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து அடுத்தவங்களோட செத்தை வந்து என்றைக்குமே ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது. மிக மிக தப்பு. நீங்கள் அடுத்தவங்களோட சொத்துல 1 சென்ட் 1 சதுரடி ஆக்கிரமிப்பு பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நிறைய நீங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க முடியும். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து அடுத்தவங்க இடத்துல ஒரு அடியாவது நீங்கள் பிடிச்சி வச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அதை மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, சரி இதை வச்சுக்கப்பா, யாருப்பா நீ நம்ம அண்ணன் தம்பி தானப்பா இருந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. அடுத்து இவங்க வந்து மனைவிட்ட வந்து பாசமாக இருக்கணும். வெளியே பேசுகிற மாதிரி உங்களோட வாழ்க்கை துணைகிட்ட நீங்கள் பேசக்கூடாது. ரொம்ப அமைதியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு பெண்கள்கிட்ட வந்து பழகிறதுக்கு அவ்வளோ கரெக்டாக பழக தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. பெண்கள்னாலே உங்களுக்கு அவ்வளோ பழக்க வழக்கம் இருக்காது. அதிகமாக பேசி பழக்க வழக்கம் இருக்காது. பெரும்பாலும் இவங்க வந்து ஒரு மாடி வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதே போல் இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க. எப்போவுமே 2 தொழில் இவங்க கைவசம் இருக்கும். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இவங்ககிட்ட வந்து பணம் வாங்கி தொழில் செஞ்சால் கண்டிப்பாக வருமானம் வரும், வளர்ச்சியை குறிக்கும். இவங்க கையால், இந்த சிம்மராசிக்காரங்க கையால் நீங்கள் பணம் வாங்கி செலவு பண்ணிங்கன்னா, அதை தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வருமானம் கொடுக்கும். கைராசியான ஆட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். இவங்க பேச்சு எப்போவுமே லாபத்தை நோக்கி மட்டும்தாங்க இருக்கும். ஒரு பேச்சை கூட பணமாக்குற அந்த எண்ணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதன் மூலம் இவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து தொழில் மாற்றம், ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாரு, திடீர்னு வேற தொழில் பண்ணிடுமா அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் கொஞ்சம் தூரம் தள்ளி தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி தள்ளி போய் ரொம்ப தூரம் தள்ளி கூட தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே இவங்க வந்து குடும்பத்து மேலே அவ்வளோ அன்புலாம் அவங்களுக்கு இல்லாமல் போகிற கூட வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல்
அதாவது நீங்கள் விட்டு கொடுக்கணுங்க. மொத்தத்தில் திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இந்த சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப டெம்பராக இருக்காங்க மற்ற ராசியை விட. இவங்களுக்கு அந்த விட்டு கொடுக்குற எண்ணங்கள் அப்படிங்கிறதே மற்ற ராசிக்காரங்களோட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் மனைவிட்டு விட்டு கொடுங்க, வெளியே கிளைண்ட்டை விட்டு கொடுங்க, அவுட்டை விடுங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. மனைவி கிட்ட உங்கள் வாழ்க்கை விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 பேருக்கும் வாய்க்கா தகராறு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமணம் உங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கி திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இவங்க எப்போவுமே குடும்பத் தலைவர் இவங்க தான் இருப்பாங்க. இந்த சிம்மராசிக்காரங்க எடுக்கிற முடிவு தான் அந்த வீட்டுக்குள்ள முடிவு அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க ஒரு வீட்டுக்கு ஹெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு அரசனை குறிக்கக்கூடிய கிரகம், ஒரு அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம், ஒரு அரசியலை குறிக்கக்கூடிய கிரகம், அந்த கிரகம் தான் சூரியன். அந்த சூரியன் உங்களோட ராசியாதிபதியாக வர்றதுனால அந்த சூரியன் நீங்கள் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே நீங்கள் தான். ஹெட்டு நீங்கள் தான். நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அந்த குடும்பமும் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அதே டெம்பரை நீங்கள் குடும்பம் அப்படின்னு போகும்போது வெளியே நீங்கள் எவ்வளோ டெம்பரானாலும் இருக்கலாம், வீட்டுக்குள்ளே போனோம்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக சூரியன் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதே போல் தான் அது ஒரு தந்தை காரகன் அப்படிம்பாங்க. தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த சூரியன். அந்த சூரியன் தான் ரொம்ப 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 முக்கியம். சிம்மராசிக்காரங்களுக்கு முற்பகுதியை விட பிற்பகுதி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அவங்க முன்னால் இருந்த வாழ்க்கையை விட, அதாவது வாழ்க்கையின் முற்பாதி, அதாவது 30 வயசுக்கு முன்னாடியோட 30 வயசுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ஒரு முக்கியமான மாற்றம் கிடைத்து அவங்க வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிம்மராசியில் அமைகிற நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரத்தில் 1ஆம் பாதம். இந்த சிம்மம் நட்சத்திரத்தோட அதிபதி சூரிய பகவான். இவர் ஒரு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பகலில் அவங்களுக்கு வலு அதிகமாக இருக்கும். எது பண்ணாலும் பகலில் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் வருடங்கள் போக 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 இவங்களோட உடல் நல்ல பருமனாயிரும், முகம் உருண்டையாயிரும், கண்ணும் உருண்டையாயிரும். இவங்க பேசும்போது கையை உயர்த்தி கையை ஆட்டி கண்ணை உருட்டி அப்படி பேசாமல் இருக்க மாட்டாங்க. முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இவங்க ஆனால் அதிகமாக இருக்கும், ஆனால் அனாவசியமாக கோவப்பட மாட்டாருங்க. காரணம் இல்லாமல் கோவப்பட மாட்டார். கண்கள் கொஞ்சம் இமைகள் அழகாக இருக்கும். கண்ணாலே காதல் கதைகள் கூட பேசுவார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வீரம் அதிகமாக இருக்கும், தைரியம் அதிகமாக இருக்கும். இருக்கிற இடத்துல இருந்து, அதாவது இப்போ வெளியூரில் இருப்பார், ஆனால் இவரோட சொந்த ஊருக்கு அங்கேருந்தே ஃபோன் போட்டு எல்லாரையும் மிரட்டி வச்சிருப்பாருங்க. அந்த தைரியம் அஞ்சனஞ்சம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். பொதுவாக இவங்க சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சூதுவாது இல்லாமல் இருப்பாங்க. எல்லாரையும் நம்பிடுவாங்க. அதே போல் இவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டி பேசுனவங்கலாம் சரி தானே நம்மளை பாராட்டி பேசுகிறாரு, அப்போ நம்ம தான் பெரியாள் போல அப்படிங்கிற எண்ணெல்லாம் அப்படி நிறைய நம்பியிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் தெரியும் கூட இருக்கவங்க இவங்களை வச்சு நல்ல காரியத்தை சாதிச்சுட்டு கடைசியில் இவங்களை திட்டுவாங்க. கடைசியில் இவங்க நிறைய பேர் இவங்களை எப்படி திட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜுக்கு அப்புறம், ஒரு 30 வயசுக்கு அப்புறம் இவங்க அப்படியே மாறிடுவாங்க. இவங்களை யாருமே ஏமாற்ற முடியாதுங்க. யார்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறது கிடையாது, வந்த சண்டையை விடுறது கிடையாது. இவங்களுக்கு யாராவது இடையூறு பண்ணுறாங்க தொழில் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அவங்க சோழி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்குன்னு ஒரு இது வச்சுருப்பாங்க. நம்மகிட்ட பேசணும்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து தான் இவங்க கொஞ்சம் பேசுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை தான் கண்முன்னாடி நடக்கிற தப்ப தட்டி கேட்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு நியாயமாக தோணுச்சு, உங்கள் மனசாட்சிக்கு நியாயமாக தோணுச்சுன்னா அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அடுத்தவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பொதுவாக இவங்களுக்கு பகை அப்படிங்கிறது உடனே கிடைச்சிரும். இவங்களுக்கு ஒரு சொல்லப்போனால் இவங்களுக்கு ஒரு ஊரில் முக்கால்வாசி பேர் பகையாளியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட திறமை, இவங்களோட சாமர்த்தியம் ஒரு தனியாக தெரியும். அப்போ அது மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதனால் உடனே அது பகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து வளர்ந்து நிற்கும். கொஞ்சம் முன்கோபத்தில் யாரையாவது திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, ஏதாவது சண்டை போட்டாலும் சரி, அது உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா மன்னிப்பு கட்டுருவாங்க. அதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. மற்றவங்களோட இப்போ இவங்க போய் மன்னிப்பு கேட்டோன்னே சரின்னு மன்னிச்சிட்டாங்கன்னா வேற யாராவது தப்பு பண்ணால் இவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதை ஒரு பெரிய விஷயமாக்கிடுவாங்க. இவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் திருமண வாழ்க்கை அப்படின்னா என்ன பண்ணணும், விட்டு கொடுத்து போகணும். இவங்களுக்கு வாழ்க்கை துணை சொந்தத்தில் கிடைக்காது. சொந்தத்தில் உங்களுக்கு ஒருத்தம் கூட கொண்டு தர மாட்டான் சொந்தக்காரன். அதனால சொந்தத்தில் திருமணம் வேண்டாம். அந்நியத்தில், அதாவது வெளியே உள்ள திருமணம் அமைஞ்சாலும் விட்டு கொடுத்து போகணும். அடக்கி ஆளக்கூடாது. அந்த அடக்கி ஆளுற குணங்கள் இருந்தாலே கருத்து வேறுபாடுகள் நிறைய வரும். அப்போ கூட்டு குடும்பமாக இருக்கிறவோட அந்த சிம்மராசிக்காரங்க தனியாக இருக்கிறதா வருவாங்க. வீட்டுக்கு ஒரு பையனாக இருப்பார், ஆனால் பார்த்தீங்கன்னா தனி கொடுத்தனா தான் இருப்பார். அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்திற்கு ஆனால் செய்ய வேண்டியது கரெக்டாக செஞ்சிடும். அம்மாவுக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவாரு, அப்பாவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவாரு, ஆனால் தனியாக தான் இருப்பார்.
வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், மன வாழ்க்கையில் 1000 கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமா தாங்க இருப்பாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வருமானம் எப்பவுமே நிலையா இருக்குங்க. வாடகை வழியில அப்படின்லாம் ஒரு தொழில் பண்ணாலும் ஒரு நிம்மதியான வருமானம் நிச்சயமா இருக்கும். திடீர்னு செலவுகள் வருங்க. ஆனா இவங்க வந்து அதை கூட சமாளிக்கிற அளவுக்கு அவங்க பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. எந்த பொருள் வாங்கினாலும் சரி எதுக்குமே யோசிக்கிறது கிடையாது. அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே போல கடன் வாங்குறது அப்படிங்கிறது சுத்தமாக இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து இவங்க வந்து கடன் வாங்கினாலும் அதை கரெக்டாக திருப்பி கொடுத்துருவாங்க. அது கடன் வாங்குறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களோட சுய சம்பாத்தியத்தில் வீடு, வாகனம், வண்டி எல்லாமே இவங்க சம்பாத்தியத்தில் தான் வாங்குவாங்க. அப்பா அம்மா பணத்தில் வாங்க மாட்டாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து அதிகமாக ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முன் யோசனையாக இருப்பாங்க. அவங்க குழந்தைங்க வந்து ரொம்ப யோசிச்சு, அதாவது நம்ம குழந்தைக்கு இந்த வயசுல இது பண்ணணும், இந்த வயசுல இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், இந்த வயசுல இந்த காலேஜில் சேர்க்கணும், எல்லாத்தையுமே இவங்க வந்து பிளான் பண்ணி தாங்க பண்ணுவாங்க. குழந்தைங்க அப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசாங்க வழியில் நிச்சயமாக வருமானம் உண்டு. வழக்கண்ணி பண்ணி பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து பேச்சு மூலம் இவங்களுக்கு நிச்சயமாக வருமானம் உண்டு. பொதுவாக இவங்க வந்து ஒரு எந்த இடத்துல போனாலும் சரிங்க, அதிகமாக தங்க மாட்டாங்க. ஒரு தொழில் பண்ணுறதுக்கு போவார், திரும்ப இங்கே வந்துடுவார், திரும்ப வேற இடத்துக்கு போவார், திரும்ப வந்துடுவார். இவர் வந்து இந்த சிம்மராசிக்காரங்க வந்து அடிமை தொழில், அடிமை வேலை வந்து பார்க்கவே முடியாது. பார்த்தாலும் அவங்க சொந்த தொழிலுக்கு திரும்ப வந்துடுவாங்க. உத்தியோகத்தில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும், மாற்றுக்கிறதே கிடையாது, நல்ல வருமானம். ஆனால் இவங்களால அங்கே தாக்கு பிடிக்க முடியாதுங்க. மேலே இருக்கவங்க பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க, கூட இருக்கவங்க வந்து இவங்களை ஒரே பிரச்சனையாக கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இவரே வேலையை விட்டு நின்று தொழில் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. கலைத்துறைக்கு போனால் கூட இவங்களுக்கு வந்து பேர் வெளியே வரும், வீடியோவில் ஒரு நடிக்கலாம், படத்தில் நடிக்கலாம், ஆனால் பணம் அதிகமாக சம்பாதிக்க முடியாது. இவங்க வந்து கொஞ்சம் கோபம் உள்ளதுனால இவங்கள்ட்ட வந்து எல்லாருமே ஒதுக்க தாங்க பார்ப்பாங்க. இவங்களை முன்னேற வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து யாருமே இவங்க முன்னேறணும், இவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. எல்லாரும் இவங்க வந்து தொழில இருந்து இவருக்கு வந்து போட்டி பொறாமை, இவங்ககிட்ட கூட பேசுறவங்க கூட ஒரு போட்டி பொறாமையோட தாங்க இவங்ககிட்ட பேசுவாங்க. இவங்க வந்து தைரியம் அதிகமா இருக்கும். இவங்க என்ன சொன்னாங்களோ, பொதுவா இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக பெருமை பேசுவாங்க. அப்படி இப்படி அப்படிலாம் எதுவுமே அதுமாதிரி கோபம் அதிகமாக போடுவாங்க. மற்றவங்க நல்ல திறமைசாலி, நல்ல நிர்வாகம் பண்ணுவாங்க, நல்ல தொழில் பண்ணுவாங்க, நல்ல அதிகாரம் பண்ணுவாங்க. அதிகமாக உங்களால் சாப்பிடாம இருக்க முடியாது. அது மாதிரி பசியெல்லாம் தாங்கவே மாட்டாங்க. நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. தண்ணிலாம் அவ்வளோ இதில் குடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப தண்ணி தாங்க எடுத்துரும். பொதுவாக இந்த சிங்கம் எப்பவுமே யாராக இருந்தாலும் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்குன்னு நினைக்கும். அதே போல் இவங்க வந்து அரசியல்லாம் ஈடுபாடுக்குள்ளே போயிட்டாங்கன்னா எப்படி ஒரு தலைவர் போஸ்டிங் போயிடுவாங்க. நமக்கு கீழே தான் இருக்கணும், யாராக இருந்தாலும் நமக்கு மேலே இருக்கவே கூடாது. எதாக இருந்தாலும் நமக்கு கீழே நம்ம சொல்கிறதான் யாருனாலும் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு நெருப்பு ராசி, கோபம் அதிகமாக வரும், பல்வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அலர்ஜி, நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பல்வலி நிச்சயமாக உண்டு, அதை கவனிச்சுக்கோங்க. அடுத்து முன்கோபம் அதிகமாக இருக்கும். முன்கோபத்தை கொஞ்சம் குறைக்கணும். நீங்கள் வந்து ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொல்ல வராங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். எதையுமே புரிஞ்சுக்காம ஒருத்தங்கிட்ட சண்டை போடக்கூடாது. இந்த மாதிரி கோபத்தை குறைக்கணும். சரியா? உங்களோட இயற்கையான குணம், ஆனால் கொஞ்சம் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். பக்கத்தில் ஒரு இடம் வருதுன்னா அதை வந்து பணம் கொடுத்து வாங்க தான் முயற்சி பண்ணணும். பக்கத்தில் ஒரு அடி நவுட்டி அடைக்கிறது அந்த மாதிரி அடைக்கலாம் கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் பிரச்சனைகள் வரும். ரொம்ப உற்சாகமாக இருப்பார், ரொம்ப ஜாலியாக இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயதுக்கும் அவரோட உடலமைப்புக்கும் சம்மந்தம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். வயசு 30னா பார்க்க 40 வயசு ஆள் மாதிரி இருப்பார். அந்த மாதிரி ஒரு இல்லை ரொம்ப 20 வயசு மாதிரி இருப்பார். அந்த மாதிரி சம்மந்தமே இருக்காது. பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவர் உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டுமஸ்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெற்றி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கம்பீரமான தோற்றம் இருக்கும். யார் என்ன கேட்டாலும் பணத்தை கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெருந்தன்மை அதிகமாக இருக்கும். அதிகமான கோபம் இருக்கும். தீய குணங்கள் கம்மியாக தாங்க இருக்கும். அதே மாதிரி விசுவாசம் அதிகமாக இருக்குங்க. ஒருத்தங்க அவங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் திரும்ப அவங்களுக்கு உதவி பண்ணாமல் ஓயவே மாட்டாங்க. அந்த விசுவாசம் வந்து இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஒரு தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். ஒரு பிரதம அமைச்சர், ஒரு முக்கிய மந்திரியாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒரு அரசியல் ஈடுபாடு உங்களுக்கு வரணும்னாலே சூரியன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அதே போல் இவங்க வந்து ஒரு பாரம்பரியத்தை கட்டி காப்பவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. எந்த ஒரு இடத்துலையும் சரி தைரியம், தன்னம்பிக்கை, முன்கோபம், நல்ல புத்திசாலி, அதிக தெய்வ புத்தி இருக்கும். கரெக்டாக சாமி கும்பிட்ருவாங்க, ஆனால் யாருக்குமே தெரியாது. இவர் நிறைய தப்பு பண்ணுவார். எல்லாருமே அவங்க வந்து மோசமானவங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தெய்வ பக்தியில் கரெக்டாக இருப்பார். அதிகப்படியான அன்பு வச்சிருப்பார் குடும்பம் மேலே. அதை எப்படி காட்டணும்னு அவருக்கு தெரியாது. அதுபோல் வயிற்று வலியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. கை கால்களில் ஒரு மச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் பித்த உடல், இவங்க வந்து மது அருந்துனாங்கன்னா உடனே போதை வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள். அதனால் மது அருந்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது.
இவங்களுக்கு வந்து ஒரு தாமரை, செந்தாமரை மேலே எப்போவுமே ஒரு ஆசை இருக்கும். அந்த தாமரை பூக்கிறத பார்த்தாலே இவங்களுக்கு வந்து ஆசை அதிகமாக இருக்கும். சிவன் மேலே பக்தி அதிகமாக இருக்கும். சிவ பக்தர்களாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாத்தையுமே அப்படி படிப்படியாக கற்றுக்குவாங்க. இது இப்படி ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அப்படி படிப்படியாக கற்றுக்கிட்டு அந்த இடத்துல அவங்க பெரிய ஹெட் ஆயிடுவாங்க. இவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது, கம்மியாக தான் சாப்பிடணும். அசைவம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடலாம், எப்போவாவது சாப்பிடலாம், அதிகமாக அசைவம் சாப்பிடாதீங்க. காய்கறி பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. பணம் விஷயத்தில் கண்டிப்பாக சிக்கனமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா, ஏன்னா இவங்க அதிகப்படியாக செலவு பண்ணுறதுனால அது உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது மாதிரி இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட பேசுறதுக்கு யாருனாலும் இவங்க இருந்தாலே அப்படி நடந்து போயிடுவாங்க. இவர்கிட்ட நம்ம என்னத்தப்பா பேச அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. இவர் கண்ணு பார்த்தீங்கன்னா எப்பவும் ஏதாவது ஒரு கோபத்தில் இருக்க மாதிரி இருக்கும் கண்கள். அதேமாதிரி வார்த்தை பார்த்தீங்கன்னா தீ மாதிரி தான் வந்து ஒரு பேசுகிற வார்த்தைகளை. இவர் வந்து ஆனால் பக்கத்தில் போய் பழகினவங்களுக்கு தான் தெரியும், அவன் என்னப்பா நல்ல பையன்ப்பா, எவ்வளோ நல்லா பேசுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கூட பழகவங்களுக்கு மட்டும் தெரியும். நல்ல குணம் இருக்கும், அதை வெளியே காட்டிக்க தெரியாது. பொதுவாக இவங்க வந்து யார்ட்டையும் சண்டைக்கு போட கிடையாது. ஆனால் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்காமல் உடைய மாட்டாங்க. இந்த சிங்கம் அப்படிங்கிறது உணவு வந்து சாப்பிட்றது வந்து தேட போவாது. அதே போல தான் இவங்களுக்கும் இவங்களோட அப்பா அம்மா இவங்களுக்கு கண்டிப்பாக சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த சொத்துலேயே இவங்க வந்து ஒரு கடையோ 2 கடையோ இருக்கும். அதன் மூலம் இவங்களுக்கு வருமானம் வரும். அதன் மூலம் இவங்க வாழ்க்கையில் எப்படியும் உட்கார்ந்துருந்து சாப்பிட்ற அளவுக்கு இவங்களுக்கு நிச்சயமாக சொத்து கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இவங்க வந்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரங்க பொறுமை, நிதானம், அன்பு, பாசம், விட்டு கொடுத்தல். இந்த விட்டு கொடுக்கறதுங்கிறத வந்துட்டுனாலே சிம்மராசிக்காரங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கோவப்படலாம், அவங்க எல்லாத்தையும் கோவப்படலாம், தொழிலில் படலாம், வெளியே படலாம். ஆனால் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமை நல்லது. நியாய தர்மப்படி இருக்கிற ஆட்கள் இவங்க சற்று முன்கோபம் அதிகமானவர்கள். அதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பொதுவாக யாரையும் எதற்கும் சார்ந்திருக்க மாட்டார்கள். இவர்களே எல்லாரும் சார்ந்திருக்குன்னு நினைப்பாங்களே தவிர இவங்க யாரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க. சொந்தமாக உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக முன்னேறுவாங்க. பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமாக உண்டு. அம்மா வழி அப்பா வழியில் உங்களுக்கு நிச்சயமாக சொத்துக்கள் உண்டு. இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிக மிக சிறப்பு. இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரியன் பகவானை வணங்கி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தினம் சூரிய நமஸ்காரம் குளித்த உடனே சூரியனை நோக்கி வணங்கி நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு.